ஸ்டார்ட் பண்ணலாம் சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த செஷன்ல நம்ம ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம இந்த ஆக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனும் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் செக்ஷன் 9ல இருந்து செக்ஷன் 16 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ரெக்கார்டிங் வந்து நம்ம யூடியூப் சேனல்லையும் இருக்கு. ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா செக்ஷன் 1ல இருந்து செக்ஷன் 8 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல பார்த்தோம்னா மொத்தம் 44 செக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இனிஷியலா 44 செக்ஷன்ஸ் இருந்திருக்கு. இப்போ வந்து அந்த செக்ஷன் 43 அண்ட் செக்ஷன் 44 ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து செக்ஷன் 42 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல பார்த்தோம்னா சின்னதா ஒரு ப்ரியாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க கையில பேராக்ட் இருந்தா அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்ல சொல்ல நீங்க பேராக்டை பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டோடைய ப்ரியாம்பிள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அதை அப்படியே படிக்கிறேன். An act to define and amend the law relating to certain kinds of specific relief. இந்த பிரியாம்பிள் நமக்கு புரியணும்னா நம்ம இந்த கீவேர்ட்ஸை டிவைட் பண்ணி நம்ம படிச்சா நம்ம புரியும். இந்த பிரியாம்பிள்ல பார்த்தோம்னா டிஃபைன்னு ஒரு வேர்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த ஆக்ட்ல வந்து சர்டன் கான்செப்ட்ஸ்லாம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து அமெண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கும் பிரியாம்பிள்ல. அந்த அமெண்ட்ங்கிற வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த லா ரிலேட்டிங் டு ஸ்பெசிபிக் ரிலீஃப் இருக்குல்ல, அந்த லாவை வந்து மாடிஃபை பண்றதுக்கும் டெவலப் பண்றதுக்கும் இந்த ஆக்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப். ஸ்பெசிபிக் ரிலீஃப் வந்து நான் போன கிளாஸ்ல உங்ககிட்ட சொன்னேன். ஸ்பெசிபிக் ரிலீஃப்ங்கிறது ஒரு ஒரு கேஸ்ல வந்து ஒரு மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த பர்டிகுலர் அண்ட் ஆக்சுவல் ரிலீஃப் கொடுக்கறதுல தான் வந்து கோர்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அதுதான் வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப். அந்த பிரியாம்பிள்லயே நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சர்டன் கைண்ட்ஸ்னு ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கும். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து எல்லா சிவில் ரெமெடிஸும் நமக்கு வந்து கொடுக்காது. இந்த ஆக்ட்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், அது ரெக்கவரி ஆஃப் பொசஷன். ரெக்கவரி ஆஃப் பொசஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த ரெக்டிஃபிகேஷன், ரெசெஷன், கேன்சலேஷன், டிக்ளரேஷன், இன்ஜங்ஷன், இதெல்லாம் வந்து இந்த கோடிஃபைட் ஆக்ட்ல வந்து சாப்டர் வைஸ் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து அப்படியே செக்ஷன்ஸ்குள்ள போவோம். செக்ஷன் 1. செக்ஷன் 1 எதை பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். நம்ம இந்த ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போகும்போது நமக்கு வந்து ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுப்பாங்களே, அந்த ஐடி கார்டு தான் இந்த செக்ஷன். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டோடைய ஐடி கார்டு தான் இந்த செக்ஷன் 1. ஸோ இந்த செக்ஷன் 1 கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, ஷார்ட் டைட்டில். ஷார்ட் டைட்டில்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். The act may be called Specific Relief Act 1963. அடுத்தது செக்ஷன் 1 கிளாஸ் 2. 1 கிளாஸ் 2 எதை பத்தி சொல்லுதுன்னா, எக்ஸ்டெண்ட். இந்த ஆக்ட் வந்து ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளை ஆகும். பட் ஆனா முன்னாடி வந்து எக்ஸ்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு ஒரு வேர்டு இருந்தது. அது வந்து நம்ம
ஒமிட் பண்ணிட்டோம். அது எப்படி ஒமிட் பண்ணோம்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 அது மூலியமா நம்ம ஒமிட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஒரு பேரக்ல வந்து ஹோல் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த 2019ல அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 2019 அந்த ஆக்ட் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அந்த ஆக்ட் மூலியமா தான் இந்த ஹோல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதுக்காக தான் நான் இது சொல்றேன். அடுத்தது வந்து செக்ஷன் 1 clause 3. 1 clause 3ல எதை பத்தி சொல்றாங்கன்னா, கமென்ஸ்மெண்ட். இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து எப்போ கமெண்ட்ஸ் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா 1st March 1964. இது எப்போ எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 13th December 1963. இதுதான் இந்த செக்ஷன் 1. அடுத்தது வந்து செக்ஷன் 2. செக்ஷன் 2ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, டெஃபினிஷன்ஸ் தான். இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளுக்கான, அதாவது ஒகாபுலரிய வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 2 clause A எதை பத்தி பேசுதுன்னா, ஆப்ளிகேஷன். பேரக்ல பார்த்தோம்னா ஆப்ளிகேஷன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ளிகேஷன் மீன்ஸ் எவ்ரி டியூட்டி என்ஃபோர்ஸபிள் பை லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு லீகல் டியூட்டி வந்து எப்படி வந்து என்ஃபோர்ஸ் ஆகுது, லீகலா எப்படி வந்து ஒரு டியூட்டி என்ஃபோர்ஸ் ஆகுது, இதுதான் இந்த ஆப்ளிகேஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீடு வந்து பிங்கிற ஒரு பர்சனுக்கு வந்து விற்கிறேன் அப்படின்னு வந்து ஏ வந்து ஒரு கான்ட்ராக்ட் குள்ள ஏயும் பியும் ஒரு கான்ட்ராக்ட் குள்ள போறாங்க. ஏ வந்து பிக்கு வந்து அந்த வீடை வந்து விற்கிறாரு. அது வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்ட். இப்போ ஏ வந்து அவருடைய வீட்டை வந்து பிக்கு விற்கிறேன்னு அக்ரி பண்ணிட்டார்ல. அப்போ அவர் அக்ரி பண்ணதுக்கு அப்புறம், அந்த கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு லீகல் டியூட்டி, அந்த லீகல் டியூட்டி டு பெர்ஃபார்ம் த கான்ட்ராக்ட், அது ஒண்ணு ஏக்கு வந்து கிரியேட் ஆகுதுல, இதுதான் வந்து ஆப்ளிகேஷன். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரும், அப்பனா எல்லா ப்ராமிஸும் ஆப்ளிகேஷன் ஆயிடுமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும். எல்லா ப்ராமிஸும் எல்லாம் ஆப்ளிகேஷன் ஆகாது. இப்போ இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் என்ன பண்றேன், இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய வீட்டை வந்து ஷிஃப்ட் பண்றீங்க, வேற ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க. சோ அதனால நான் என்ன பண்றேன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் பண்றேன், நீங்க வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். பட் ஆனா நான் வந்து அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணல, பிரீச் பண்ணிட்டேன். சோ இது வந்து ஒரு ஆப்ளிகேஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஆப்ளிகேஷன் இல்லை, இது வந்து ஒரு மாரல் ப்ராமிஸ். எப்போ வந்து அந்த லீகலி என்ஃபோர்ஸபிள் டியூட்டி அது வந்து அரைஸ் ஆகணும், அப்போதான் வந்து ஒரு ஆப்ளிகேஷனா மாறும். இப்ப முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல வந்து ஏ வந்து கான்ட்ராக்ட் போட்டாரு, கான்ட்ராக்ட் போட்டாலே அது வந்து ஒரு லீகலி என்ஃபோர்ஸபிள் டியூட்டி தானே. சோ அதனால அங்க ஆப்ளிகேஷன் அரைஸ் ஆச்சு. இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ல அப்படி அது வந்து ஒரு மாரல் ப்ராமிஸ் தானே, அங்க வந்து ஒரு லீகலி என்ஃபோர்ஸபிள் டியூட்டியே அரைஸ் ஆகல. சோ அதனால அது வந்து ஆப்ளிகேஷன் இல்லை. இதுதான் செக்ஷன் 2 clause A. அடுத்தது செக்ஷன் 2 clause B. 2 clause B எதை பத்தி பேசுதுன்னா, செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, இட் இஸ் an instrument dealing with the destination or devolution of successive interest in movable and immovable property, excluding a will or codicil as specified in the provision. So இது புரியறதுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அவர் என்ன பண்றாரு, ஒரு செட்டில்மெண்ட் டீட் வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு. யாருக்கு எக்ஸிக்யூட் பண்றாருன்னா, இன் ஃபேவர் ஆஃப் ஹிஸ் சில்ட்ரன்ஸ்.
எதுக்காக அந்த செட்டில்மெண்ட் டீடை வந்து எக்ஸிக்யூட் பண்றாருன்னா இந்த சக்சசிவ் இன்ட்ரெஸ்ட், அவருக்கு அடுத்தது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் டீட் எக்ஸிக்யூட் பண்றாரு. இதுதான் இந்த கான்செப்ட் செட்டில்மெண்ட். இதுதான் செக்ஷன் 2 clause B ல சொல்றாங்க. அடுத்தது செக்ஷன் 2 clause C. 2 clause C வந்து ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்னா என்னன்னு சொல்றாங்க. ட்ரஸ்ட்னா என்னன்னா it has same meaning as under section 3 of Indian Trust Act 1882 and also includes an obligation in the nature of trust within chapter 9 of the act. இப்போ சிம்பிளா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஏ கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அவர் என்ன பண்றாரு, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சிங்கிற ஒரு பர்சனுக்கு பெனிஃபிட் அடைகிறதுனால அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. சோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா ஏ யாரு, a person creating the arrangement. பி யாருன்னா ட்ரஸ்டி. எதுக்காக பி ட்ரஸ்டியா வரானா, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சிங்கிற ஒரு பர்சனுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணா சிங்கிற ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வரும். சோ அதனால பி வந்து ட்ரஸ்டி, சி யாரு பெனிஃபிஷியரி. ஏன்னா அவர் தான் அந்த டிரான்ஸ்ஃபர் மூலியமா அவருக்கு தான் இந்த பெனிஃபிட் வரப்போகுது. இதுதான் இந்த கான்செப்ட். இதேதான் செக்ஷன் 2 clause Dலயும் சொல்லியிருக்காங்க ட்ரஸ்டினா யாருன்னு. நம்ம பேரக்ல ட்ரஸ்டினா யாருன்னு கொடுத்திருக்காங்கன்னா எவ்ரி பர்சன் ஹோல்டிங் ப்ராப்பர்ட்டி இன் ட்ரஸ்ட். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா சியோட பெனிஃபிட்காக நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்போ பி தான் ட்ரஸ்டி. பி இஸ் அ பர்சன் ஹூஸ் ஹோல்டிங் த ப்ராப்பர்ட்டி இன் ட்ரஸ்ட். அடுத்தது செக்ஷன் 2 clause E. 2 clause E-ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல வந்து சில வேர்ட்ஸ்லாம் வந்து டிஃபைன் பண்ணாம இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 இருக்குல்ல, அதுல இருக்கிற டெஃபினிஷன்ல எடுத்து அதுக்கான அர்த்தத்தை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, நம்ம ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் போன செஷன்ல பார்த்தோம். அப்ப அந்த நிறைய ப்ரொவிஷன்ஸ்ல வந்து கான்ட்ராக்ட்னு வரும். அப்ப கான்ட்ராக்ட்ங்கிற வேர்டுக்கு வந்து டெஃபினிஷன் வந்து நம்ம எங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல கான்ட்ராக்ட்ங்கிற வேர்டுக்கு வந்து டெஃபினிஷன் அவங்க கொடுக்கல. அப்ப அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நம்ம எங்க போய் பார்த்துக்கிறதுனா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல செக்ஷன் 2 clause H-ல சொல்லியிருப்பாங்க. கான்ட்ராக்ட்னா என்ன, அக்ரிமெண்ட் என்ஃபோர்சபிள் பை லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான அர்த்தத்தை நம்ம அந்த ஆக்ட்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த செக்ஷன் 2 clause E-ல சொல்றாங்க. அடுத்தது வந்து செக்ஷன் 3. செக்ஷன் 3 வந்து சேவிங்ஸ் கிளாஸ். சேவிங்ஸ் கிளாஸ்ங்கிற கான்செப்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது இப்போ இந்த ஆக்ட் வந்து எனாக்ட் ஆன டைம்ல ஏற்கனவே சர்டன் எக்ஸிஸ்டிங் ரைட்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, ஏற்கனவே சர்டன் எக்ஸிஸ்டிங் லாஸ்லாம் இருக்கும்ல, அந்த எக்ஸிஸ்டிங் ரைட்ஸ் அந்த எக்ஸிஸ்டிங் லாஸ் வந்து இந்த ஆக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்ற ஒரு கிளாஸ் தான் இந்த சேவிங்ஸ் கிளாஸ். செக்ஷன் 3 clause A-ல என்ன சொல்றாங்கன்னா, nothing in this act shall be deemed to deprive a person of any right to relief other than specific performance which he may have under contract. இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏயும் பியும் கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஏ என்ன பண்றாரு, அந்த கான்ட்ராக்ட வந்து பிரீச் பண்றாரு. இப்போ பி என்ன பண்ணுவாரு, ஜெனரலா அந்த பிரீச் பண்ணதுனால அவர் வந்து காம்பன்சேஷன் டேமேஜஸ் கிளைம் பண்ணுவார். ஸோ இப்போ காம்பன்சேஷன்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்ல செக்ஷன் 73ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த 73ல சொல்லப்பட்டது வந்து இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் இந்த செக்ஷன் 3 clause A. அடுத்தது 3 clause B வந்து ரொம்ப சிம்பிள், நம்ம படிச்சாலே புரியும். நத்திங் இன் திஸ் ஆக்ட் shall affect the operation of Indian Registration Act 1908 on documents. அடுத்தது நம்ம செக்ஷன் 4க்கு போவோம். செக்ஷன் 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன். செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேன் பி கிராண்டட்
only for enforcing individual civil rights and not merely for enforcing penal laws அப்படின்னு சொல்ல. அதாவது ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து சிவில் ரைட்ஸ் என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பீனல் லாஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டா யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த சிவில் ரைட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், கான்ட்ராக்சுவல் ரைட்ஸ், இதெல்லாம் நம்ம சிவில் ரைட்ஸ்குள்ள வரும். இதே பீனல் லாஸ்னா இந்த சில 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 லாலாம் இருக்கும்ல, இந்த அஃபென்சஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெஃப்ட், அசால்ட், மர்டரு, கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, பின்னு ஒரு பர்சன் கிட்ட போய் அவருடைய காரை வந்து திருடிட்டு வந்துடுறாரு. இப்போ பி என்ன பண்றாரு, ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் போட்டு ஏ வந்து என் காரை திருடிட்டான், ஆனால வந்து அவனை பனிஷ் பண்ணுங்க தெஃப்ட்டுக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் போட்டு கேட்க முடியுமானா கேட்க முடியாது. அதுதான் இந்த செக்ஷன் 4ல சொல்றாங்க. சிவில் ரைட்ஸை மட்டும் தான் நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், பீனல் லாஸை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. தெஃப்ட்னா நம்ம பிஎன்எஸ்ல 303, ஐபிசினா 378, அது மூலியமா தான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். இதுதான் இந்த செக்ஷன் 4ல சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்தது வந்து செக்ஷன் 1ல இருந்து செக்ஷன் 4 வந்து பார்ட் ஏ, பிரிலிமினரி பார்ட். இது அடுத்தது பார்ட் 2க்கு போறோம். பார்ட் 2 வந்து 2 சாப்டரா டிவைட் இருக்கு. ஒரு சாப்டர் வந்து ரெக்கவரிங் த பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்னு ஒரு சாப்டர் வந்து அந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அது நம்ம போன செஷன்ல பார்த்தோம். இப்போ இந்த ரெக்கவரிங் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பார்ப்போம். அடுத்தது செக்ஷன் 5. செக்ஷன் 5 எதை பத்தி பேசுதுன்னா ரெக்கவரி ஆஃப் ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. பேராக்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, a person entitled to the possession of specific immovable property may recover it in a manner provided by Code of Civil Procedure 1908 அப்படின்னு போட்டு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. இந்த செக்ஷன் 5ங்கிறது ஒரு நார்மல் ரெமெடி. எதுக்கான நார்மல் ரெமெடின்னு பார்த்தோம்னா அதான் அந்த ரெக்கவரி ஆஃப் பொசஷன் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்காக. இப்ப இந்த செக்ஷன் 5 புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த செக்ஷன் 5 3 பார்ட்டா டிவைட் பண்ணி படிப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, இந்த செக்ஷன் 5 இன்வோக் பண்ணணும்னா, இந்த செக்ஷன் 5 கீழே நீங்க ஒரு சூட் போடணும்னா a person entitled to possession இருக்கணும். இப்போ நம்ம ஒரு சூட் போடுறோம்னா அந்த பிளெயின்டிஃப் வந்து ப்ரூவ் பண்ணணும் அந்த பொசஷன்ல வந்து அந்த பொசஷனுக்கான உரிமை வந்து என்கிட்ட தான் இருக்கு, அதாவது அந்த என்டைட்டில்மெண்ட் வந்து என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த பிளெயின்டிஃப் வந்து ப்ரூவ் பண்ணணும். என்டைட்டில்மெண்ட்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஓனர்ஷிப், டைட்டில், இல்லைன்னா வந்து அந்த லீகலி ரெக்கக்னைஸ்டு பொசஸரி ரைட்ஸ், இதெல்லாம் தான் நான் என்டைட்டில்மெண்ட் சொல்றேன். இப்போ புரியுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏங்கிற ஒரு பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு ஏ தான் ஓனர். இப்போ பி என்ன பண்றாருன்னா, அந்த ஏக்கு சொந்தமான அந்த வீடு இருக்குல்ல, அத வந்து ஆக்குபை பண்ணிட்டார். பிக்கு வந்து லீகல் ரைட்டே இல்ல, பட் ஆனா பி வந்து அந்த ஏயோடைய வீடை வந்து ஆக்குபை பண்ணிட்டாரு. இப்ப ஏ என்ன பண்றாருன்னா, இந்த செக்ஷன் 5ல வந்து ஒரு சூட் போடுறாரு, சிவில் சூட் போடுறாரு. இந்த மாதிரி ரெக்கவரி ஆஃப் பொசஷன் வேணும், இந்த பொசஷனுக்கான என்டைட்டில்மெண்ட் ஏ கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஒன்று போடுறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, அந்த ப்ராப்பர்ட்டிக்கான பொசஷனோட என்டைட்டில்மெண்ட் அந்த பிளெயின்டிஃப் கிட்ட இருக்கணும். அடுத்தது செகண்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, ஸ்பெசிபிக் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா தான் இருக்கணும். செக்ஷன் 5 கீழே செக்ஷன் 5 நீங்க இன்வோக் பண்ணணும்னா அது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கணும். அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும்னா, ஐடென்டிஃபையபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இப்போ நம்ம இந்த லேண்ட் எல்லாம் வாங்கும் போது எஃப்எம்பி ஸ்கெட்ச் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம்.
அந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் எதுக்கு இருக்குன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து லொகேட் பண்றதுக்கு இருக்கு. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வீடு இருக்குன்னா ஹவுஸ் நம்பர் 10 அண்ணா நகர் சென்னை, இல்லைன்னா ஒரு லேண்ட் இருக்குன்னா சர்வே நம்பர் 100/2 மெஷரிங் 2 acres. அந்த மாதிரி அந்த இம்மோபிள் ப்ராப்பர்ட்டியை ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம. இதுதான் வந்து செகண்ட் கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்ன, இந்த மேனர் ப்ரொவைடட் பை சிபிசி. இந்த செக்ஷன் 5 இன்வோக் பண்றதுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சிபிசில வந்து நம்ம ஒரு ரெக்கவரி பொசிஷன் என்ன பண்ணுவோமோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த செக்ஷன் 5 வந்து இன்வோக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த செக்ஷன் 5. அடுத்தது வந்து செக்ஷன் 6. செக்ஷன் 6 வந்து என்ன சொல்லுதுன்னா, சூட் பை பர்சன் டிஸ்போஸ்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பத்தி தான் பேசுது. இப்போ செக்ஷன் 5ல நம்ம என்ன பார்த்தோம், அந்த யார் வந்து அந்த செக்ஷன் 5 இன்வோக் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த அந்த ப்ராப்பர்ட்டி அந்த பொசிஷனுடைய என்டைட்டில்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஓனர்ஷிப் அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் செக்ஷன் 6ல வந்து ஓனர்ஷிப் அவன் அந்த பொசிஷனுடைய ஓனரா இருக்கணும்லாம் அவசியமே இல்லை. எதுக்காக இந்த செக்ஷன் 6 இருக்குன்னா, அவனுடைய பொசிஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டத்தை வந்து அவங்க கையில எடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கும் தான் இந்த செக்ஷன் 6 இருக்கு. இப்போ இந்த செக்ஷன் 6ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கிளாஸ் 1. கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 4 இம்பார்ட்டன்ட் இன்கிரீடியன்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னா, அது வந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். செக்ஷன் 6 நீங்க இன்வோக் பண்ணீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். எக்ஸாம்பிள் லேண்ட், ஹவுஸ், பில்டிங், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, பிளெயின்டிஃப் மஸ்ட் ஹேவ் பீன் இன் பொசஷன். அந்த செக்ஷன் 6 ஃபைல் பண்றாங்களா அந்த பிளெயின்டிஃப், அந்த பிளெயின்டிஃப் வந்து அவங்க பொசஷன்ல இருந்திருக்கணும். செக்ஷன் 5ல நான் என்ன சொன்னேன், ஓனர்ஷிப் அந்த என்டைட்டில்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கணும் அந்த பிளெயின்டிஃப் கிட்ட. பட் இதுல வந்து அவங்க பொசஷன்ல இருந்திருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர் வந்து ரொம்ப வருஷமா ஒரு வீட்டுல இருக்காரு. பிங்கிற ஒரு பர்சன் வந்து சடனா வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து ஏ வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா தரன்னு இழுத்துட்டு போய் வெளில போட்டுறாரு. இப்போ செக்ஷன் ஏங்கிற பர்சன் வந்து செக்ஷன் 6 வந்து இன்வோக் பண்றாரு, ஏன்னா அவர் வந்து இல்லீகலா டிஸ்போஸ் ஆயிருக்காருல்ல. ஸோ அதுக்காக இந்த செக்ஷன் 6 இம்போஸ் பண்றாரு. இதுதான் செகண்ட் கண்டிஷன், அவர் வந்து அந்த பொசிஷன்ல இருந்திருக்கணும். தேர்ட் ஒன் என்னன்னா, டிஸ்போசிஷன் இருந்திருக்கணும். அந்த பிளெயின்டிஃப் வந்து அந்த பொசிஷன்ல இருந்து டிஸ்போஸ்ட் ஆயிருக்கணும். அவர் வந்து அந்த பொசிஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கணும். இதுதான் தேர்ட் கண்டிஷன். ஃபோர்த் கண்டிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித்வுட் கன்சென்ட் இருக்கணும், இல்லைன்னா அதர்வைஸ் தேன் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் லா இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏ வந்து ஒரு பொசிஷன்ல இருக்காரு, பி என்ன பண்றாரு, ஏ கிட்ட வந்துட்டு இந்த பொசிஷனுடைய ஓனர் நான் தான், ஸோ அதனால நான் உன்னை இந்த வீட்டுல இருந்து ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னு ஏ வந்து தரன்னு இழுத்து வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாரு. சரியா? இப்போ பி பண்ணது கரெக்டா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, பி வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவே ஃபாலோ பண்ணல. சப்போஸ் என்னதான் வந்து பி வந்து அந்த பொசிஷனோட ஓனராகவே இருக்கட்டுமே, அவர் வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணி அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவர் எவிக்ட் பண்ணிருக்கணும். பட் பி என்ன பண்றாரு, அந்த ஏவை வந்து அவர் பொசிஷன்ல இருந்து ரிமூவ் பண்றாரு, ஃபோர்ஸபிளா ரிமூவ் பண்றாரு. சரியா? சோ இத ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான், அந்த பொசிஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் செக்ஷன் 6 வந்து இருக்குது. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், சில பேர் வந்து சட்டத்தை வந்து அவங்க கையிலேயே எடுத்துருவாங்கன்னு. ஸோ இது நம்ம எக்ஸாம்பிள பார்த்தோம்னா, பி வந்து கோர்ட் எல்லாம் அப்ரோச் பண்ணாமலே டைரக்டா போய் அந்த பொசிஷனுக்குள்ள என்டர் ஆகி சட்டத்தை கையில எடுத்து அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லா அவர் வந்து ஏ வந்து வீட்டை விட்டு ரிமூவ் பண்ணிட்டார். இதுதான் இந்த செக்ஷன் 6. இப்போ இன்னும் டீப்பா புரியுறதுக்கு இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு ஒரு லேண்ட் ஒண்ணு, ஒரு வீடு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பி என்ன பண்றாரு, பி தான் வந்து ஒரிஜினலா இந்த வீட்டுக்கு ஓனரு, பட் ஆனா ஏ தான் வந்து பொசிஷன்ல இருக்காரு. சரியா?
இப்போ பி என்ன பண்றாரு, அந்த வீட்டுக்கு நான் தான் ஓனரு, ஏக்கு வந்து அந்த வீட்டுல வந்து உரிமையே இல்ல அப்படின்னு சொல்லி ஏ வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாரு அந்த வீட்டுல இருந்து. கோர்ட் எல்லாம் அவர் அப்ரோச் பண்ணவே இல்லை. ஒரு 10 அடியாளு கூட்டிட்டு போய் அடிச்சு நவுத்தி அந்த வீட்டை விட்டு அந்த ஏ வந்து வெளில தள்ளிட்டார். இப்போ வந்து அந்த டிஸ்போஸ்ட் ஆன ஏ வந்து செக்ஷன் 6 வந்து இன்வோக் பண்றாரு. இப்போ வந்து பி கோர்ட்ல வந்து என்ன ஜஸ்டிஃபை பண்றாருன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியோடைய டைட்டில் வந்து என்கிட்ட தான் இருக்குது, சோ வந்து அந்த வீட்டுக்கான உரிமை வந்து என்கிட்ட தான் இருக்கு, சோ நான் என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னு அவர் வந்து கோர்ட்ல வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவர் ஃபோர்ஸபிளா வந்து டிஸ்போஸ் பண்ணிருக்காரு. அது வந்து இட் இஸ் அகேன்ஸ்ட் த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இதுக்கு வந்து நிறைய அட்வொகேட்ஸ் வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரி கூட சொல்லுவாங்க இந்த கான்செப்டுக்கு. லா டஸ் நாட் என்கரேஜ் செல்ஃப் ஹெல்ப் த்ரூ ஃபோர்ஸ் அப்படின்னு. இதுதான் இந்த செக்ஷன் 6 கிளாஸ் 1. அடுத்தது செக்ஷன் 6 கிளாஸ் 2. செக்ஷன் 6 கிளாஸ் 2 வந்து 6 கிளாஸ் 2ல வந்து 2 கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, அவங்கள வந்து டிஸ்போஸ் பண்றாங்களா, ரிமூவ் பண்றாங்களா அந்த வீட்ல இருந்து, ஃப்ரம் த டேட் ஆஃப் டிஸ்போசிஷன்ல இருந்து 6 மந்த்க்குள்ள இந்த செக்ஷன் 6 கீழே அவங்க சூட்டு போட்டிருக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் இது என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா நம்ம வந்து இந்த செக்ஷன் 6 வந்து இன்வோக் பண்ண முடியாது. இது இன்னொன்னு. அடுத்தது 6 கிளாஸ் 3. 6 கிளாஸ் 3 எதை பத்தி பேசுதுன்னா, இப்போ இந்த செக்ஷன் 6 இன்வோக் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆர்டரோ டிகிரியோ வாங்கிட்டோம். இப்ப அதுல இருந்து ஒரு அப்பீலோ இல்லைன்னா அதுல இருந்து ஏதாவது ரிவ்யூவோ போக முடியுமான்னு கேட்டா போக முடியாது. இதுதான் செக்ஷன் 6 கிளாஸ் 3 சொல்லுது. செக்ஷன் 6 கிளாஸ் 4. 6 கிளாஸ் 4ல என்ன சொல்றாங்கன்னா, நத்திங் இன் திஸ் செக்ஷன் ஷால் பிரிவென்ட் அ பர்சன் ஃப்ரம் ஃபைலிங் அ சூட் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் டைட்டில் டு த ப்ராப்பர்ட்டி அண்ட் ரெக்கவர் பொசஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர் வந்து பிங்கிற ஒரு பர்சன் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாரு. இப்ப பி என்ன பண்றாரு, செக்ஷன் 6 வந்து செக்ஷன் 6 கீழே ஒரு சூட்டு போடுறாரு அந்த பொசஷனை வந்து வாங்குறதுக்கு. இப்ப ஏ என்ன பண்றாரு, நான் தான் வந்து அந்த பொசஷனோட ட்ரூ ஓனர் அப்படின்னு சொல்றாரு. சரியா? பட் ஆனா பொசஷன் வந்து பி கைக்கு வந்து கொடுத்துட்டாங்க கோர்ட்டு. சரியா? இப்ப டிகிரியும் ஆயிடுச்சு, ஆர்டரும் ஆயிடுச்சு. இப்போ ஏ என்ன பண்ண, இப்ப ஏ தான் வந்து ட்ரூ ஓனர். பட் ஆனா வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பிஏ வந்து பொசஷன்ல மறுபடியும் போடுங்க அப்படின்னு கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. இப்போ ஏக்கு என்ன ரெமெடி இருக்கு அந்த அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அந்த அப்ராப்ரியேட் டைட்டில் பேஸ் சூட் வந்து ஏ வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா போடலாம். இப்ப நம்ம 6 கிளாஸ் 2லயும் பார்த்தோம், 6 மந்த்ஸ்க்குள்ளதான் அந்த லிமிடேஷன் இருக்கு அப்படின்னு. சப்போஸ் 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து அவங்க ரைட்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும்னா செக்ஷன் 6 கீழே என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் ஆனா அப்ராப்ரியேட் டைட்டில் பேஸ்டு அந்த ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் சூட் வந்து அவங்க போடலாம். இதுதான் வந்து செக்ஷன் 6 கிளாஸ் 4. அடுத்தது வந்து செக்ஷன் 7. இப்போ செக்ஷன் 5 அண்ட் செக்ஷன் 6 நம்ம பார்த்தோம். இந்த 5ம் 6ம் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பத்தி பேசக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். அடுத்தது வந்து செக்ஷன் 7ம் 6ம் பார்க்க போறோம். இந்த 2 ப்ரொவிஷனும் வந்து மூவ் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான ஒரு ப்ரொவிஷன். சோ செக்ஷன் 7 என்ன சொல்லுதுன்னா, ரெக்கவரி ஆஃப் ஸ்பெசிபிக் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. பேரக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a person entitled to the possession of specific movable property may recover it in a manner provided by CPC. அந்த ஃபைல நம்ம படிச்சோம்ல அதே கான்செப்ட் தான். பட் ஆனா அது இம்மூவபிள், இது மூவபிள், அவ்வளவுதான். சோ இதோடைய இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா, a person entitled to the possession இருக்கணும். நம்ம ஃபைல என்ன பார்த்தோம், அந்த அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அந்த பொசிஷனுக்கு வந்து அந்த பிளெயின்டிஃப் வந்து என்டைட்டில்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதேதான் இதுவும். இந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டில வந்து அந்த பர்சனுக்கு வந்து அந்த என்டைட்டில்மெண்ட் இருக்கணும், அந்த ஓனர்ஷிப் இருக்கணும், பொசசரி ரைட்ஸ் இருக்கணும். இல்லைன்னா டெம்பரரி ரைட்டா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஸ்பெஷல் ரைட்டா கூட இருக்கலாம், இல்ல பெனிஃபிஷியரி ரைட்டா கூட இருக்கலாம். அந்த
என்டைட்டில்மெண்ட் இருக்கணும் அவருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏ கிட்ட வந்து ஒரு கோல்டு நெக்லஸ் இருக்கு. இப்ப பி என்ன பண்றாரு, அந்த நெக்லஸ வந்து ராங்ஃபுல்லா அவர் வந்து எடுத்து வச்சுக்கிட்டாரு அவரு. இப்போ ஏ என்ன பண்றாருன்னா, இந்த செக்ஷன் 7 கீழ அந்த ஸ்பெசிபிக் நெக்லஸ வந்து ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு சூட் போடுறாரு. இப்ப பி என்ன பண்றாருன்னா, அந்த நெக்லஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலா நான் அதுக்கான பிரைஸ வேணா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த பிரைஸ் வந்து அந்த நெக்லஸுக்கு ஈடாகுமான்னு கேட்டா இந்த செக்ஷன்ல அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அந்த ஸ்பெசிபிக் அந்த பர்டிகுலர் ரிலீஃப், அந்த கோல்டு நெக்லஸ்னா கோல்டு நெக்லஸ் தான் ஸ்பெசிபிக்கா வந்து கோர்ட் வந்து கொடுக்கறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணும். இதுதான் இந்த செக்ஷன் 7. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன அந்த ஐடென்டிஃபையபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும்னு நான் செக்ஷன் 5 சொல்லும்போது சொன்னேன். இதுல அதே மாதிரிதான் ஐடென்டிஃபையபிள் பர்டிகுலர் மூவபிள் ஆப்ஜெக்டா இருக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஏ என்ன பண்றாரு, அவர்கிட்ட வந்து ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பிக்கு வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரோலெக்ஸ் வாட்சை வந்து அவர் திருப்பி கேட்கிறாரு. பி வந்து ரெஃப்யூஸ் பண்றாரு, என்னால திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து ஏ வந்து அந்த பொசிஷனை சீக் பண்ண முடியுமான்னு கேட்டா செக்ஷன் 7 கீழே வந்து அவர் சூட்டு போட்டு சீக் பண்ணிக்கலாம். சப்போஸ் பி கோர்ட்ல வந்து என்ன சொல்றாருன்னா, என்னால ரோலெக்ஸ் வாட்ச் எல்லாம் கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலா நான் ஒரு 50,000 கொடுக்குறேன் அப்படின்னு பி வந்து சொன்னா, கோர்ட் வந்து அந்த ஆர்குமெண்டே வந்து எடுத்துக்காது. ஏன்னா வந்து ஏ என்ன கேட்கிறாரு, அந்த ஸ்பெசிபிக் மூவபிள் ஆப்ஜெக்ட், அந்த ஸ்பெசிபிக்கா அந்த ரோலெக்ஸ் வாட்ச் தான் கேட்க. டேனியல் சார், உங்கள் மைக்கு நெட் இருக்கா? சார் ப்ராப்பர்ட்டியை வந்து ரெக்கவர் பண்றதுக்கு ட்ரஸ்டியும் வந்து சூட் போடலாம் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்கு. டேனியல் சார், சார் நீங்கள் பேசுறது நடுவில் ஒரு சொல்லுங்க சார். 30 செகண்ட் முன்னாடி வந்து கேட்கல, நெட்ஒர்க்கு மியூட் ஆயிடுச்சு. எது வரைக்கும் சார் கேட்டுச்சு? இப்போ நீங்கள் அந்த இதுதான் ஒரு 30 செகண்ட் வரைக்கும் கேட்கல. செக்ஷன் 7 கேட்டுச்சா சார் சொன்னது? சொன்னதெல்லாம் கரெக்டு. அதை வந்து மறுபடியும் வேணா ஒரு சம்மரை பண்ணிடுங்க. சரி, ஓகே சார். ஒண்ணும் இல்ல, இந்த செக்ஷன் 7ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டி அந்த பிளெயின்டிஃப் சூட் போடுறாங்களா 7 கீழே, அவங்க வந்து ஒரு என்டைட்டில்மெண்ட் இருக்கணும். அந்த என்டைட்டில்மெண்ட் வந்து ஒரு ஓனர்ஷிப்பா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பொசசிவ் ரைட்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து டெம்பரரி ரைட், ஸ்பெஷல் ரைட்டா இருக்கலாம், இல்லைன்னா பெனிஃபிஷியரி ரைட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து சிபிசில இருக்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த செக்ஷன் 7ல சொல்றாங்க. இதுக்கு வந்து ஒரு 2 எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, இந்த செக்ஷன் 7 கீழே ட்ரஸ்டி வந்து சூட்டு போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா, ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர் வந்து ட்ரஸ்டின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட ஒரு பெயிண்டிங் ஒண்ணு இருக்கு, சரியா? பிங்கிற ஒரு பர்சன் பெனிஃபிட்டுக்காக பெயிண்டிங்கை வந்து அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, சரியா? யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னா சிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. இப்போ சி என்ன பண்றாருன்னா, பொதுவா இன்னும் நல்லா பார்க்கலாமே, நீ வேணும் நான் உனக்கு பார்ப்போம். ஓகே.
இப்ப சி என்ன பண்றாருன்னா அந்த பெயிண்டிங்கை வந்து ராங்ஃபுல்லா வந்து பொசஸ் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ யாரு சூட்டு போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு டிரான்ஸ்ஃபர் பண்ணா? ஏ தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. ஏ யாரு? ட்ரஸ்டி இதுல. சோ ட்ரஸ்டியும் வந்து ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து ரெக்கவர் பண்றதுக்காக செக்ஷன் 7ல வந்து சூட்டு போடலாமான்னு கேட்டா சூட்டு போடலாம். அதுதான் இந்த செக்ஷன் 7 எக்ஸ்பிளனேஷன் 1 சொல்லுது. அடுத்தது எக்ஸ்பிளனேஷன் 2. எக்ஸ்பிளனேஷன் 2 என்னன்னா ஒரு ஸ்பெஷல் ரைட் இல்ல டெம்பரரி ரைட்டா, ஒரு டெம்பரரியா நம்ம வந்து சில இம்மூவபிள் அந்த மாதிரி டைம்ல கூட நம்ம வந்து செக்ஷன் 7 இன்வோக் பண்ணி ரெக்கவரி ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏ கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கேமரா இருக்கு. அது என்ன பண்றாரு, அவரு பிக்கு கொடுக்குறாரு. எதுக்காக கொடுக்குறாரு? ஒரு 1 month ஏதோ ஒரு போட்டோகிராஃபி அசைன்மெண்ட்டுக்காக அவர் வந்து பி கிட்ட வந்து நீ யூஸ் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லி அவரு கொடுக்குறாரு. திருப்பி அந்த 1 month ஆயிடுச்சு. 1 month கழிச்சு பி வந்து ஏக்கு அந்த கேமராவை திருப்பி கொடுக்கணும்ல. பி என்ன பண்றாரு, அதை ரெஃப்யூஸ் பண்றாரு ரிட்டர்ன் பண்றதுக்கு. சோ இப்போ இதோடைய பிரசன்ட் ரைட் யார்கிட்ட இருக்கு? ஏ கிட்ட தான் இருக்கு. ஏன்னா ஏ தான் அந்த கேமராக்கு அந்த என்டைட்டில்மெண்டான ஒரு பர்சன். சோ ஏ வந்து அதை ரெக்கவரி பண்றதுக்கு போடலாமான்னு கேட்டா போடலாம். செக்ஷன் 7 கீழே எக்ஸ்பிளனேஷன் 2ல வந்து போடலாம். அது போடுறதுக்கு ஏ வந்து அப்சல்யூட் ஓனரா தான் இருக்கணும் அப்படிலாம் இல்ல. ஒரு டெம்பரரி ரைட் இல்லைன்னா ஒரு ஸ்பெஷல் ரைட் இல்லைன்னா ஒரு பெனிஃபிஷரி ரைட், அந்த மாதிரி ஒரு ரைட் இருந்தா கூட செக்ஷன் 7 வந்து இன்வோக் பண்ணி அவங்க வந்து போடலாம். இதுதான் செக்ஷன் 7ல சொல்றாங்க. அடுத்தது வந்து செக்ஷன் 8. செக்ஷன் 8 எதை பத்தி பேசுதுன்னா liability of person in possession not as owner. இப்போ ஒரு பொசஷன் ஒண்ணு இருக்கு, ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்கு, அது ஒருத்தங்க கையில இருக்கு. பட் அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அவர் ஓனர் இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? அதுதான் இந்த செக்ஷன் 8. சோ செக்ஷன் 8 கிளாஸ் ஏ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஏஜென்ட் கிட்டயோ இல்லைன்னா ஒரு ட்ரஸ்டி கிட்டயோ நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏங்கிற ஒரு பர்சன் கிட்ட வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு பெயிண்டிங் இருக்கு. அது என்ன பண்றாரு, அவர் பி கிட்ட கொடுத்துட்டாரு. பி யாருன்னா ஏ உடைய ஏஜென்ட். சரியா? இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அவர் திருப்பி அந்த பெயிண்டிங் கேட்கிறாரு. அந்த ஏஜென்ட் வந்து ஏங்கிற அந்த பிரின்சிபல் கிட்ட வந்து அந்த பெயிண்டிங்கை வந்து டெலிவர் பண்றதுக்கு மறுக்கிறாரு. இப்போ பி வந்து அந்த பெயிண்டிங்க்கு ஓனர் இல்ல, பி வந்து வெறும் ஒரு ஏஜென்ட் தான். சரியா? இப்ப ஏ வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரெக்கவர் பண்றதுக்கு சூட் எதுல போடணும்னா இந்த செக்ஷன் 8 கிளாஸ் ஏல தான் போடணும். இதுதான் அதாவது என்னன்னா ட்ரஸ்டி இல்லைன்னா ஏஜென்ட் அவங்க கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வாங்கணும்னா செக்ஷன் 8 கீழே நம்ம சூட் போட்டோம்னா கோர்ட் வந்து அந்த ட்ரஸ்டி ஆர் ஏஜென்ட் வந்து கம்பல் பண்ணும் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரிஜினல் ஓனருக்கே நீங்க ரிவர்ட் பண்ணணும் அப்படின்னு கம்பல் பண்ணும். இதுதான் செக்ஷன் 8 கிளாஸ் ஏ. அடுத்தது செக்ஷன் 8 கிளாஸ் பி. இப்போ சில கேசஸ்ல எல்லாம் வந்து மணி வந்து காம்பன்சேஷனா கொடுத்தாலும் அது வந்து ஒரு இன்அடிக்குவேட்டா தான் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா செக்ஷன் 8 கிளாஸ் பில வந்து நம்ம போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற ஒரு பர்சன் இருக்காரு, கிட்ட வந்து ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ரேர் யூனிக்கான ஒரு மேனுஸ்கிரிப்ட் இருக்கு. அது என்ன பண்றாரு, அவர் பிக்கு வந்து கொடுக்குறாரு. இந்த மேனுஸ்கிரிப்டை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு அவர் பி கிட்ட கொடுக்குறாரு. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அதை ரிட்டர்ன் கேட்கிறாரு. பி வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ பி வந்து கோர்ட்ல அதே மாதிரி இருக்கிற இன்னொரு ஐடென்டிக்கல் மேனுஸ்கிரிப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இது வந்து கோர்ட் ஏத்துக்குமான்னு கேட்டுக்காரு. என்னதான் வந்து அவர் ஐடென்டிக்கலா அதே மாதிரி கொடுத்தாலும் இல்லைன்னா அதுக்கு பதிலா ஏதாச்சும் மணி கொடுத்தாலும் அந்த ரேர் யூனிக் மேனுஸ்கிரிப்ட் மாதிரி வராது. என்னதான் அவர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் இல்ல 10 லட்சம் ரூபாவே கொடுத்தாலும் அந்த ரேர் யூனிக் மேனுஸ்கிரிப்ட் மாதிரி
அதுதான் இந்த மணி இஸ் இன்அடிக்குவேட். அந்த மாதிரி டைம்ல கோர்ட் என்ன பண்ணணும்னா ஸ்பெசிபிக்கா அந்த ஏ வந்து பிக்கு கொடுத்தாருல, இத நீ சேஃப் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு ஸ்பெசிபிக்கா அந்த மேனுஸ்கிரிப்ட வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லி, திருப்பி டெலிவர் பண்ண சொல்லி கோர்ட் வந்து கம்பல் பண்ணும். இதுதான் செக்ஷன் 8 clause பி. அடுத்தது செக்ஷன் 8 clause சி. செக்ஷன் 8 clause சி எதை பத்தி பேசுதுன்னா ஆக்சுவல் டேமேஜ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு அசர்டன். அதாவது ஒரு டேமேஜை வந்து அந்த டேமேஜை வந்து கால்குலேட் பண்றதுக்கே வந்து அசர்டன் பண்றதுக்கே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை பத்தி தான் 8 clause சி ல பேசுறாங்க. இப்போ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஏ கிட்ட வந்து ஒரு மேனுஸ்கிரிப்ட் இருக்கு, பி வந்து அது ராங்ஃபுல்லா ரிட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டாரு. இப்போ அந்த மேனுஸ்கிரிப்டோட வேல்யூவை வந்து கால்குலேட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். அந்த மாதிரி டைம்ல கோர்ட் என்ன பண்ணும்னா காம்பன்சேஷன்லாம் நீங்க கொடுக்க கூடாது, ஏன்னா வந்து அந்த மேனுஸ்கிரிப்டோட வேல்யூவை வந்து கால்குலேட் பண்றது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட், அது இம்பாசிபிள். ஸோ அதனால அந்த மூவபிள் ஆப்ஜெக்டை வந்து நீங்க டெலிவர் பண்ணும் அப்படின்னு கோர்ட் வந்து கம்பல் பண்ணும். இதுதான் வந்து செக்ஷன் 8 clause சி. அடுத்தது செக்ஷன் 8 clause டி. wrongfully transferred from person. இப்போ ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி வந்து ராங்ஃபுல்லா வந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி டைம்ல நம்ம எப்படி வந்து அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டியை திருப்பி வாங்கணும், அது சொல்றதுதான் இந்த செக்ஷன் 8 clause டி. இப்போ இது புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கு, அதை வந்து பிக்கு வந்து அவர் டிரான்ஸ்ஃபர் பண்றாரு டெம்பரரியா, கொஞ்ச நாளைக்கு இந்த பெயிண்டிங்கை நீ வச்சுக்கோ அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. பி என்ன பண்றாரு, அதை வந்து ராங்ஃபுல்லா சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. சரியா? இப்போ அதை நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டா செக்ஷன் 18 clause டி, அந்த செக்ஷன் 8ல சொல்லப்பட்டுள்ள அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும். இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும். இந்த 18 clause டி ல போட்டா அந்த பொசஷன், அந்த ஸ்பெசிபிக் டெலிவரி ஆஃப் பொசஷன், அந்த ஸ்பெசிபிக்கா அந்த பெயிண்டிங்கை வந்து நம்ம ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் 8 கீழே போட்டு வாங்கிடலாம். இதுதான் இந்த செக்ஷன் 8. இந்த செக்ஷன் 8 ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன் தான். நம்ம செக்ஷன் 8 clause பி, செக்ஷன் 8 clause சி பார்த்தோம்ல. செக்ஷன் 8 clause பி என்ன பார்த்தோம், இப்போ வந்து ஒரு காம்பன்சேஷன் ஆஃப் மணி இருக்கு, அந்த என்னதான் வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாலும் அது வந்து இன்அடிக்குவேட்டா தான் இருக்கும். இதுதான் வந்து செக்ஷன் 18 clause பி. செக்ஷன் 18 clause சி என்ன, அந்த காம்பன்சேஷனுடைய அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்றதுக்கு, அந்த அமௌண்ட் அசர்டன் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரீமா வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து கோர்ட் வந்து ப்ரிசியூம் பண்ணிக்கும், அது வந்து உண்மையிலேயே வந்து அதை வந்து கால்குலேட் பண்றது கஷ்டம்தான், இல்லைன்னா வந்து அது வந்து இன்அடிக்குவேட், என்னதான் வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாலும் அந்த காம்பன்சேஷனுக்கு வந்து ஈடாகாது அப்படின்னு கோர்ட் ப்ரிசியூம் பண்ணிக்கும். unless and until the contrary proofs. அதாவது என்ன சொல்லுதுன்னா, அதுதான் முக்கியம் இந்த ப்ரொவிஷன், unless and until contrary proof. அப்போனா ரிவர்டபிள் presumption இருக்கு இதுல. இப்போ ஜெனரலா வந்து கோர்ட் ப்ரிசியூம் பண்ணிக்கும், அந்த செக்ஷன் 8 clause பிலயும் 8 clause சிலயும் என்ன சொல்லியிருக்கோ அப்படியே கோர்ட் ப்ரிசியூம் பண்ணிக்கும். பட் ஆனா இஃப் தேர் இஸ் எனி ரிவர்டபிள் presumption, அந்த மாதிரி டைம்ல கோர்ட் வந்து கோர்ட்டோடைய ஒப்பீனியன் வந்து டிஃபர் ஆகும். இதுதான் இந்த செக்ஷன் 8 clause செக்ஷன் 8ல இருக்கிற எக்ஸ்பிளனேஷன்ல சொல்றாங்க. ஜெனரலா இது வந்து ஒரு ரிவர்டபிள் ப்ரிசம்ப்ஷன் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அவ்வளவுதான், செக்ஷன் 1ல இருந்து செக்ஷன் 8 வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்தாச்சு. ஸோ அதான் சொல்லணும்னு இருந்தேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ.